வணக்கம். என்னோட பேர் என் பேர் சுப்பிரமணியம். அண்ணா இத்தனை வருஷமாக இந்த கோயிலில் சேவை செய்கிறீங்க. தண்ணிமலை கோயிலில் கிட்டத்தட்ட 30 வருஷமாகுது. இது எனக்கு 30வது தைப்பூசம். இந்த 31வது தைப்பூசத்தில் என்னென்னா இந்த மாதிரி அமைதியாக தைப்பூசம் நடந்தது பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதாவது இதுதான் முதல் தடவை இந்த 30 வருஷத்தில் மக்களே இல்லாமல் ஒரு சிறப்பான தைப்பூசம் நடந்துகிட்ருக்கு. அழகாக தொடர்ந்து பூஜையும் அபிஷேகமும் நேற்று காலையிலேருந்து இன்ற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நான் ஸ்டாப்பாக ஓடுற மாதிரி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதில் பார்த்திங்கன்னா பூஜையும் அபிஷேகமும் தொடர்ந்து, ஏன்னா ஆண்டு காலமாக இந்த தைப்பூசம் அன்னைக்கு தொடர்ந்து அபிஷேகம் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை நிறுத்தாமல் முருகன் பெருமானுக்காக இந்த அபிஷேகமும் பூஜையும் தொடர்ந்து நம்ம எல்லாமே வாலண்டியர்ஸும் இருக்கோம், இந்த கோயில் அர்ச்சகரும் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து இதை பங்காக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வணக்கம். இந்த தண்ணிமலை கோயில் நிறையா சிறப்பு இருக்குது. அதில் ஒரு சிறப்பை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிங்க. எல்லோரும் பால் அபிஷேகம், இந்த அபிஷேகம், எல்லா மாதிரி அபிஷேகமும் செய்யணும்னு தருவாங்க. ஆனால் இந்த அபிஷேகம் செய்கிற முந்தி நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு காரியம் செய்யணும். அதாவது ஒரு பாலோ இல்லை உங்களுக்கு பன்னீரோ, எது உங்களுக்கு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அந்த அபிஷேக ஜாமான ஒரு சின்ன செம்பில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன குடமாக இருந்தாலும் சரி, அது கீழேந்து, அதாவது நம்ம கீழே பிள்ளையாருக்கு இருக்காங்க, வழி பிள்ளையாரவங்க, அங்கே நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஆட அமர அழகாக அந்த படியில் ஒரு படியாக நீங்கள் ஏறி வரும்போது உங்கள் ஆணவம், உங்கள் ஆதங்கம், உங்கள் தலகணம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் இறக்கி வச்சு அந்த முருகனை மட்டும் நினச்சி அந்த செம்பை எடுத்துகிட்டு இந்த 513 படியும் ஏறி மேலே அந்த முருகன் கோபுரத்தை பார்த்து நல்லா அவங்கள மனசால் நினச்சி அந்த கோபுரத்தை நீங்கள் கோயிலை சுற்றி வலம் அதுக்கப்புறம் கோயில் உள்ளார கரெக்டாக அந்த அபிஷேகம் டைமில் நீங்கள் கையால் அந்த குருக்கள்கிட்ட கொடுத்து அந்த அபிஷேகத்தை நீங்கள் கண்ணால் பார்த்து முருகனுக்கு உங்கள் பாலோ பன்னீரோ எந்த அபிஷேகமாக இருந்தாலும் அதை ஊற்றும் போது நீங்கள் மனசில் நினைக்க வேண்டியது எல்லாமே என்னென்னா, முருகா எல்லாமே உன் காலடியில் செலுத்தி விட்டேன், எல்லாமே உன்னுடையப்பா. அந்த முருகன் சொன்னாலே நீங்கள் மனமுருகி அவங்கள வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா நல்லது நடக்கும். அது போன்ற இங்கே நிறையா என் வாழ்க்கையில், அதாவது பிறந்தத்துலேருந்து எனக்கு இங்கே தான் எங்கள் அப்பா அம்மா உபயம் செய்வாங்க, ஏன்னா இங்கே வேண்டி பிறந்தனால. அந்த மாதிரி வந்தத்தில் தான் நான் படிக்கிற காலத்தில் அப்பா தவறின பிறகு ஞாயிற்றுக்கிழமை நான் சேவை செய்வேன். இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான, நான் சில சமயத்தில் படி ஏறி இறங்கிறதுக்குள்ளே எனக்கு தீர்வுலாம் கிடச்சிருக்கு, நல்ல செய்திகள் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்திருக்கு. ஒன்றே தான், முருகான்னு நம்பி வந்தீங்களா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க, உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. ஏன் நீங்கள் இவங்களை முருகான்னு கூப்பிட்றீங்க? எல்லாரும் பாலத்தண்டாயுத பாணி, பலர்முகி சோழி, பழனி, ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஏன் முருகானுங்க நல்லா நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? இல்லை நல்லா அதை ஆழ்ந்து பார்த்தீங்களா? முருகான் என்றாலே மனம் உருகி நீங்கள் அவள் காலடியில் உங்களை அர்ப்பணிக்கிறது தான் முருகான்னு நீங்கள். ஸோ பேரிலே எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட வரீங்கன்னு தான் இங்கே கேள்வி. உங்கள் மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களை எப்படி வணங்குறீங்கன்னு இருக்குது. இங்கே பாலத்தண்டாயுத பாணின்னு சொல்லுவாங்க. ஏன் பாலத்தண்டாயுத பாணி? அந்த தண்டாயுதம் எவ்வளோ கம்பீரமாக அவங்க நிற்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சிறப்பாக எவ்வளோ கம்பீரமாக உங்கள் வாழ்க்கையை அமைக்கிறீங்களோ அதுதான் மிக சிறப்பு. இந்த COVID-19 வந்ததுனால நிறைய மன உளைச்சல், நிறைய கஷ்டங்கள், நிறைய பேர் சிரமங்கள். இல்லை, இந்த காலகட்டத்தில் இந்த தைப்பூசம் இப்படி தான் நடக்கணும்னு நம்ம நினச்சதில்லை. இதெல்லாம் இறைவனோட ஒரு செயல். இன்னும் உங்கள் வேண்டுதலையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த கவலையும் படாமல் இந்த கோவில்லாம் நல்லபடியாக முடியும். கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சோன்னே உங்கள் எந்த நேர்த்தி கடனாக இருந்தாலும் உங்கள் மனசார எல்லாம் கோவிட் முடிஞ்ச பிறகு நீங்களே உங்கள் நேர்த்தி கடனை இந்த முருகனுக்கிட்ட செலுத்தணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.